ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கொலியோ 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பார்த்துக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அண்ட் துருவ் விக்ரம் இணைந்து ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படத்தோட டைட்டில் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்கவே புதுசாக இருக்குது. அண்ட் ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன் காலமாடன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்காங்க. காலமாடன் அப்படின்றது வந்து கால்நடை ஓட்டுவர் அப்படின்ற மாதிரியும் ஒரு பொருள் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வெகுஜன மக்கள்லேருந்து எழுந்து வர்ற ஒரு நபர் ஸ்போர்ட்ஸில் போய் என்ன சாதிக்கிறாரு, அண்ட் ஸ்போர்ட்ஸில் சாதிக்க நினைக்கிற ஒரு நபர் என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உட்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய காளமாடு வந்து இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு காளமாடோட சிலை இருக்கிற மாதிரியும், அண்ட் சைடில் ரெண்டு சைட்லையுமே வந்து பனைமரம் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப டார்க் தீமில் இருக்கிறதுனால படமுமே ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்க போதும் அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே சொல்லுங்கள். அண்ட் இதில் லைட்டாக மாமன்னனோட அந்த போஸ்டர் டச் வந்து இருக்குது, லைக் அந்த டிசைன் டச் வந்து இருக்குது, கலர் இது எல்லாமே பார்க்கும்போது. அண்ட் ஓவராலாகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. துருவ் அவர்கள் வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்லி ஒரு வேறு கெட்டப்பில் இருக்குது அப்படி. ஸோ அவரை பார்க்கும்போது நம்ம பொதுவாக மற்ற படங்களை பார்க்கும்போது இவரெல்லாம் வில்லேஜ் கேரக்டருக்கு செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் வந்தால் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி லுக்கிலலாம் பார்க்கும்போது ஓகே, அக்செப்டபுள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.